நல்ல திக்கா சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரேவி எல்லா கிரேவி போல இல்லாமல் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 10 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இலை, முந்திரி, கசகசா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு அது மேல உள்ள ஓட பிரிச்சுட்டு ஒரு முட்டைய 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா கடாயில எண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு இருந்திடம் தெரியாத அளவுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட், அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிங்கன்னா இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டா சூப்பரா இது வரைக்குமே நீங்க சாப்பிடாத டேஸ்ட்ல முட்டை கிரேவி கிடைச்சிரும். செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.